பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? தண்ணி பிடிக்கிறேன், தண்ணி வருது. ஆமாம், தண்ணி பிடிச்சி ஏப்பா குத்து சட்டியில் ஊற்றுறேன். என் குட்டிஸ் இடுப்புலே இருக்கான், கீழே இறங்க மாட்டேக்கான். அவனை வச்சுக்கிட்டே ஊற்றுறேன். இந்த குத்து செடி நப்பியாச்சு. ஆமாம், செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சு. வாங்க குடத்தை கொண்டு போய் வைக்கலாம். குடத்தை கொண்டு போய் வைக்கலாம். இது வந்து மணல் அடித்து போட்டிருக்கோம், தளம் போடணும் அப்படிங்கிறதுனால. தளம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையாச்சும் போடணும். என்ன இதுதான் எங்கள் தெருவு. அதுக்கப்புறம் இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி சைடு. ஆமாம், நம்ம வீட்டுக்கு பின்னாடி சைடு போய் பார்க்கலாம். இது ஒரு இந்த பக்கம் ஒரு 2 வீடு இருக்குது. குட்டி பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்குது. இது வந்து ஒரு வீடு, பழைய காலத்து வீடு, அப்படியே இடிஞ்சிட்டு இருக்குது. ஆள் ஒருத்தவங்களும் இல்லை, காலி பண்ணிட்டாங்க. அங்கேருந்து ஒரு ஆட்டுக்குட்டி வந்துட்டு இருக்குது. இதுதான் எங்கள் ஊர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா முள்ளுக்காடு மாதிரி இருக்கும். இந்த இருக்குதுல்ல அந்த கொடி, அவங்க இடத்துக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. முள் வேலி மாதிரி போட்டு அதில் சேலையெல்லாம் கட்டி கட்டி வச்சுருக்காங்க. உள்ள நிறைய செடிகள் வச்சுருக்காங்க. ஓகே வாங்க, நம்ம குடம் நிறைஞ்சிடும், தண்ணி பிடிக்க போகலாம். என்ன இங்கே ஓடு எல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம், வேஸ்ட்டாக உள்ள ஓடு. இது தளம் போடும்போது அந்த ஓட்டையெல்லாம் நுறுக்கி போட்டு அதுக்கப்புறம் போடணும். அதனால் அதில் வச்சுருக்கோம். நம்ம குடம் நிறைஞ்சிடுச்சான்னு பார்ப்போம்.